வணக்கம், அனைவரும் நலமா? எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவுனால தான் இப்போ என்னோடய சேனல் நல்லா க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களோட அனைவரோட சப்போர்ட்டுக்கும் மிக்க மிக்க நன்றிப்பா. எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே, வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் புடலங்காய் கூட்டும் அவரைக்காய் பொரியலும் சாப்பாடும் செய்யலான் இருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் சாதம் வச்சுட்டேன். எங்களுக்கு மட்டும் சாதம் கொஞ்சமாக வச்சுட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சமாக சாதம் வைக்கிறேன். அப்புறம் புடலங்காய் கட் பண்ணியாச்சு. சிறுபருப்பை வாஷ் பண்ணி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பும் கழுவிட்டு அது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வேக போட்டேங்க. அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக போட்டுருங்க. அது கூட வெட்டின எவ்வளோ தக்காளி வேணுமோ, உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க கட் பண்ணி. எல்லாம் நல்லா வேகட்டும். வேகிற நேரத்தில் நான் அந்த சைடில் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ண போகிறேன். அவரைக்காவை நான் குட்டி குட்டியாக வெட்டாமல் ஒரு அவரைக்காவை 5 பாகமாக வெட்டினேன். அது மாதிரி எல்லா அவரைக்காயும் 5 பாகமாக வெட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெட்டி வைங்க. வெட்டின பிறகு வாஷ் பண்ணாதீங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு. நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் இருக்கிற அந்த நரம்புகளெல்லாம் எடுத்துகிட்டு பிறகு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டுங்க. விட்டு தட்டில் வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் போடுங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் போடுங்க. நான் பாதி வெங்காயம் போட்டேங்க. வெங்காயத்தோட கருவேப்பிலை கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு அவரைக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடுங்க. நல்லா நல்லா வற்றணும். வெந்த பிறகு தண்ணி நல்லா வற்றணும். தண்ணி வற்றின பிறகு தான் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த டைமில் இறக்கிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முன்னாடியே தண்ணியோடு இறக்கிடாதுங்க. தண்ணி சுத்தமாக இருக்காது, ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். நான் அவரைக்காயெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். பத்தலைன்னு இன்னொரு வாட்டி உப்பு போட்டேன். 2 வாட்டி உப்பு போட்டிருக்கீங்களேன்னு கேள்வி கேட்பீங்க. 2 வாட்டி உப்பு போடல, பத்தலைன்னு உப்பு போட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சோன்னே இறக்கிடணும். அதே மாதிரி இங்கே புடலங்காய் கூட்டுக்கு புடலங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேனுங்க. புடலங்காய் கூட்டுக்கு நான் பருப்பு வேக போட்டிருந்தேன்னா பருப்பு நல்லா வெந்து போச்சு. வெங்காயம், பூண்டு, அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மசிச்சிட்டேன். இப்போ புடலங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த புடலங்காவை எடுத்து பருப்போடு சேர்த்து நல்லா வேக போட்டேன். அது நல்லா வெந்த உடனே தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். ஒருவேளை காரம் உங்களுக்கு பத்தலை, நீங்கள் போட்ட பச்சை மிளகாய் பத்தலைன்னா நம்ம தாளிப்பில் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் காஞ்ச மிளகாய் போடலை. தாளிப்புக்கு நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே சீரகம் போட்டு பொரிய விட்டு இறக்கிட்டேங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதை எடுத்து புடலங்காய் கூட்டு மேலே போட்டுட்டேன். நல்லா கொதி நல்லா எல்லாமே செட் ஆன பிறகு நாம் இறக்கணும். அந்த தண்ணியோடு இறக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டி பதமாக வந்தாலும் இறக்கணும். அப்போது நம்ம வேக போடும் போதே தண்ணியினோட அளவு கம்மியாக வைக்கணும். அப்போ தான் கெட்டி பதம் வரும். நம்ம ரொம்ப தண்ணியாக வச்சோன்னா அது நல்லா இருக்காது. கூட்டுன்றது நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது அப்போ சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் ரசம் வச்சு எடுத்துக்கலாம், சாம்பார், இப்படி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்றது, சாதத்துக்கும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம். அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டாதாங்க சூப்பராக இருக்கும். இப்போது புடலங்காய் நல்லா ரெடி. கொத்தமல்லி தலையில் காம்பு அந்த சைடில் இருக்கு இல்லைங்க, வேறு பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அழுகின இலைகள்லாம் பிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டியாக கட் பண்ணி அதை புடலங்காய் கூட்டில் போட்டு நல்லா கிளறி இறக்கிடணுங்க. அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடிங்க. குளிக்கிறதுக்கு சுடு தண்ணியும் போட்டாச்சு. வாங்க குளிச்சுட்டு சாப்பிடலாம்.
டாட்டா பாய். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போதும் கிடைக்கணும். டாட்டா பாய். வாங்க சாப்பிடலாம்.